ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் பார்த்தோம். அந்த ப்ளவுஸ்க்கு இப்போ ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ப்ளவுஸ் கிளாத்தில் 1.5 இன்ச்சு நீளம் 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி துணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நாலாக நம்ம ஃபோல்ட் பண்ணி முக்கோணம் ஷேப்பில் வர மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு மாடல் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி இதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். நான் ப்ளவுஸோட கிளாத்லேயே தான் டிசைன் வைக்கிறேன், அதனால் அந்த கிளாத்தையே தான் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டான கலர் எதுவானாலும் அதில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி மடித்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கைக்காக கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். நான் இதில் இன்னும் ஸ்லீவ் வரைஞ்சி கட் பண்ணலை, ரஃப்பாக தான் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை ரெண்டாக மடித்து போட்டுட்டு ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். அலோ ப்ளவுஸை எடுத்து நம்ம இதில் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். அலோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் தான் அலோ ப்ளவுஸாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது ஷார்ட் ஸ்லீவாக தான் இந்த ப்ளவுஸ் இதை தைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 6 இன்ச் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 6 இன்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்கும் சேர்த்து தான் 6 இன்ச். கீழே 1/2 இன்ச்சு மடக்கி அடிப்போம், அந்த மாதிரி மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு வரும். சேர்த்து நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது, தையலுக்காக சேர்த்து 6 இன்ச் இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. இப்போ இதை நம்ம டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி நம்ம அந்த மாதிரி அடித்து விட்டோம் அப்படின்னா அந்த பக்கமும் அதே அளவு நமக்கு ட்ரேசிங் பண்ணியிருக்கிறது தெரியும். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அது லேசாக தெரியுது பாருங்கள். இன்னும் அதில் நம்ம டார்க்காக தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல் வைக்கிறதுக்கு நான் லைனிங் கிளாத் ஜாயின் பண்ணாமல் ப்ளவுஸ் கிளாத்தில் மட்டும்தான் வச்சு நான் மாடல் பண்ண போகிறேன். நீங்கள் லைனிங் கிளாத் ப்ளவுஸ் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிவிட்டு கூட அந்த மாதிரி மாடல் வைக்கலாம். இப்போ நான் அடிக்கை சுற்றளவு எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் 1 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நான் 5 இடத்துல அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணலையே அதுக்கு நேராக மேலே நம்ம முக்கோணத்தோட சென்டர் பகுதி வர மாதிரி பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. நான் ப்ளவுஸ் இதுக்கப்புறமா தான் அடித்து திருப்ப போகிறேன் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வச்சு தையல் போடுறேன். நீங்கள் ஏற்கனவே அடித்து திருப்பிட்டு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம இதோட ப்ளவுஸ் பேக் நெக்கு தைக்கும் போது எப்படி தைச்சோமோ அந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. அப்போ அந்த விசிறு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் தைக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுட்டு தையல் போட்டோம். ஆனால் இது ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கோணத்துக்கும் இன்னொரு முக்கோணத்துக்கும் இடையில் 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம தையல் போடணும். இப்போது 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அடுத்த இதை வைக்கலாம். வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு வாங்க. வைக்கும்போது நம்ம வைக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வைங்க. மேலே கீழே பார்த்து வைக்காமல் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வைக்கும்போது 1/2 இன்ச்சு கேப் விட்டு மேலே தான் நம்ம வைக்கணும். இப்போவே நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கும் போது ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ
இப்போ வந்து இன்னொரு முக்கோணத்தை எடுத்து நம்ம இதுக்கு மேலே சென்டரில் வைக்கணும். அந்த முக்கோணத்துலேருந்து 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம அதை வச்சுக்கலாம். நம்ம இதை வைக்கும்போது அந்த பக்கமாக வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அடிக்கை சுற்றளவுலேருந்து கொஞ்சம் மேலே போகும்போது அகலமாக ஆயிரும். அதனால் நம்ம அந்த சைடு ஒன்று வச்சு தைச்சிக்கலாம். தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வைக்கும்போது நம்ம கீழே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 முக்கோணத்துக்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம அதை வைக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு ஒரு முக்கோணத்துக்கும் இன்னொரு முக்கோணத்துக்கும் இடையில் 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த 2 முக்கோணத்துக்கும் இடையில் வர மாதிரி ஒன்று வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பக்கமாக ஒன்று வச்சுட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கை ஃபுல்லாக டிசைன் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் சைடில் ஒன்று வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 முக்கோணத்துக்கும் இடையில் இருக்கிற மாதிரி இன்னொன்று வச்சுட்டு தைக்கலாம். ஃபுல்லாமே நான் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ரஃப்பாக ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தை வந்து நம்ம ஏற்கனவே தைச்சோம் இல்லையா, அந்த முக்கோணத்துக்கு மேலே அந்த பிசரை கவர் பண்ண மாதிரி வச்சுட்டு ஒரு பூந்தொட்டி சைஸில், அப்படி இல்லைன்னா வி சைஸில் வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மாதிரி பூந்தொட்டியில் கீழே எப்போதும் பூந்தொட்டி மாதிரி வரையும் இல்லையா, அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வரைஞ்சிட்டு. இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது, சும்மா நம்ம அதை வச்சுட்டு அந்த பிசுறு மறையிற மாதிரி பார்த்துட்டு கீழே வர அந்த கேப்பையும் ஃபில்லப் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து அதில் வச்சு அந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துட்டு நம்ம அதை வந்து ரஃப் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து எந்த கிளாத்தில் டிசைன் வைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் அதே அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அளவு வச்சுலாம் இதை வந்து நம்ம கட் பண்ண முடியாது. நம்ம வந்து முக்கோணத்துக்கு மேலே இதை வச்சுட்டு நம்ம கவர் பண்ணதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் சேரீ கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டான கலரில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை 2ஆக மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த வந்து முக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு அதுக்கு அந்த அளவு இப்போ 22 முக்கோணம் வந்து நமக்கு டிசைன் வச்சுருக்கோம். அதே மாதிரி 22 கிளாத் வந்து நம்ம அதில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பூந்தொட்டி சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பிசுருக்கு மேலே பிசுறு தெரியாத மாதிரி அதை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மேலே வந்து தையல் தெரியக்கூடாது. அதனால் சைடில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே சமயம் இந்த பிசுறு வந்து நமக்கு மறைஞ்சிருக்கணும். அதே சமயம் கிளாத் வந்து அந்த முக்கோணத்தில் தையல் வந்து படாத மாதிரி நம்ம முக்கோணத்தை அந்த தூக்கி விட்டுட்டு நம்ம தையல் போடணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தைச்சிக்கணும். தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முக்கோணத்தில் தையல் பட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வந்து சரியாக இருக்காது. அதனால் அந்த முக்கோணத்துக்கு மேலே வந்து தையல் போடாமல் சைடில் மட்டும் தையல் போட்டுட்டு வரணும். இதை வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டான கலரில் வச்சு தைக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து நல்லா எடுப்பாக தெரியும். இந்த மாதிரி தையல் போடும்போது தையலோட சைஸ் வந்து சின்ன தையலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தையல் போடுங்க. இப்போ அடுத்ததுலேயுமே இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கவனமாக பார்த்து போடணும். ஏன்னா இந்த முக்கோணத்தில் தையல் விழுந்துடக்கூடாது. இப்போ நான் 1 லைனில் அந்த மாதிரி தைச்சிட்டேன். அதே மாதிரி மேலே இருக்கிற 2 லைன்லையுமே நம்ம அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகான பூந்தொட்டி மாதிரி இருக்குது. நம்ம இந்த முக்கோணம் சேஃப் இருக்கு இல்லையா, அதை நம்ம 1.5 இன்ச் அளவு மடித்து வச்சோம். நம்ம அது வந்து ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச்சு கூட மடித்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே பெருசாக தெரியும்.
இப்போ இந்த பிசுரெல்லாம் நமக்கு சைடில் தெரியும் பாருங்கள். அந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி நம்ம வந்து லேஸ் வச்சு கிராஸாக வர மாதிரி தைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது இந்த முக்கோண ஷேப்லாம் தையல் விழாமல் தூக்கி விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி தையல் போடணும். நீங்கள் வந்து லேஸ் வந்து கொஞ்சம் அகலமான லேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசுறு வந்து தெரியாது. இந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு இன்னொரு சைடு நம்ம கிராஸாகவும் இதே மாதிரி லேஸ் வச்சு தைக்கணும். அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு தெரியும். இது பாருங்கள், இந்த மாதிரியும் இந்த அடுத்த சைடு உள்ள கிராஸ்லையும் நான் லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி நமக்கு லேஸ் வச்சதுக்கப்புறமா தெரியும். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் வச்சு இப்போயுமே வேணாலும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம லைனிங் துணியை வந்து வச்சு அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து லைனிங் வச்சு தைச்சதுக்கப்புறமா பீட்ஸ் வைக்க போகிறேன். நம்ம ஒரு பீட்ஸுமே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி 4 பீட்ஸ் கூட சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் லைனிங் துணி வச்சு அடித்து திருப்பிட்டேன். அதுக்கப்புறமா கீழே வந்து முக்கோணம் வச்சு தைச்சாலையும் அதோட பிசுரெல்லாம் தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி சின்னதாக லேஸ் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து ஸ்லீவோட அளவு எந்த அளவோ நம்ம வந்து அதுக்கு தையல் போட்டுட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸை வச்சு தைச்சிக்கலாம். பீட்ஸ் வச்சு தைக்கும்போது தையல் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் பீட்ஸ் வந்து நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். டைட்டாக இருக்கிற மாதிரி இழுத்துட்டு நம்ம பீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பின்னாடி திருப்பிட்டு முடிச்சு போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் பீட்ஸ் வச்சுக்கலாம். நான் எல்லா பக்கமும் பீட்ஸ் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது. காட்டன் சாரீக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டான கலரில் வச்சு தைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். இப்போ நமக்கு அங்கங்கே நூல் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ப்ளவுஸ் கூட ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம லேஸ்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கட் பண்ணதுனால நமக்கு அந்த லேஸ் டிசைன் ஃபுல்லாமே ஸ்லீவுக்குள்ளே போயிடும். அதனால் பார்க்குறதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், ஸ்லீவ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவுமே ட்ரை பண்ணலாம். நான் ஷார்ட் ஸ்லீவில் மாடல் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி மாடல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேக் நெக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாடலை நீங்கள் ரவுண்ட் நெக் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.